யுவர் பிரைட்ட பேசணும். நேரம் ரொம்ப சரியில்லைன்னா அவங்க அண்ணன் ரைட்ட இந்த நேரமே சரியில்லை, என்ன காத்த வர. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி உங்களோட இமேஜ் உங்களோட பிரதர்ஸோட இமேஜெலாம் வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி 3 இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற 3 இமேஜை இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இமேஜஸ் மாதிரி எப்படி உங்களோட இமேஜை பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக ஒரே கிளிக்கில் கட் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட இன்ட்ரோவில் நான் இந்த இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை போய் பார்க்காதவங்க பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற 3 இமேஜை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பர்சனோட ஒரு 4 இமேஜ் வேணும், அதாவது பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணாமல் 4 இமேஜ், அதே மாதிரி இந்த பர்சனோட ஒரு 4 இமேஜ், அடுத்து இந்த பர்சனோட ஒரு 4 இமேஜ். ஸோ மொத்தம் 4 இமேஜஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் நான் உங்களுக்கு சேக்கஃபைட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்காம எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரே ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இந்த ஃபாண்டை எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு போன வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்து நான் எங்கேருந்தெல்லாம் ஃபாண்டெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்ற நீங்கள் தெளிவாக பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல 3 டெக்ஸ்ட் இருக்கா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படி இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஃபாண்ட் பக்கத்தில் ஆரம் மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரம் மார்க்கை டச் பண்ணிட்டு இல்லை வியூ ஆல் அப்படின்றத போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை எப்படி இன்புட் பண்ணுறது, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணி இந்த மேலே டிக் ஐக்கான ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பதிலாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கை விட்டுட்டு அடுத்து 2வது இருக்க பீட் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த 3 லிரிக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த பேக்ரவுண்டெல்லாம் நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக கட் பண்ண இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இமேஜ், ஸோ அந்த இமேஜை வந்து நான் இதில் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த இமேஜ் நான் எங்கே வச்சுருக்கேனோ ஸோ அந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த எடிட் பண்ணணும் அந்த 3 இமேஜ். ஸோ அந்த 3 இமேஜில் யாரோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை மட்டும்தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் இமேஜை மாற்றி செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி இந்த இடத்துல இமேஜ்லாம் ஆட் பண்ணுறனோ அதே மாதிரியே இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து இமேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த விதமான அட்ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேணாம். இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் வேண்டாம் அந்த டெக்ஸ்ட்டை மறைக்குதுன்னா கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வச்சாலே போதும் வேறு லெவலில் ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பேக்ரவுண்டு கொடுத்துருக்கேன்னா இந்த 4 பேக்ரவுண்ட்லையுமே நாம் இந்த பர்சனோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த பர்சனோட இமேஜ், அதாவது இந்த பர்சனோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணாமல் நான் ஒரு 4 இமேஜ் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தா இதில் வந்து ஈஸியாக ஆட் ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணி 2வது இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுலையும் கரெக்டாக அந்த பர்சனோட அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீத இருக்க 2லையுமே இதே மாதிரி அந்த பர்சனோட இமேஜை கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த கலர் அண்ட் ஃபில்லை போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் அந்த கலர் அண்ட் ஃபில்லை போய் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து 2வது டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்கிறது நாம் எப்பயும் போல் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த பர்சனோட அந்த
பிஎன்ஜி அந்த பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் அதை டச் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருமா. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த இமேஜஸ். ஸோ அந்த இப்போ ரெண்டாவது இமேஜ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டாவது பர்சனோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே இந்த சைடும் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சதுக்கும் இந்த வீடியோ நான் என்ன எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி காட்டினேன். இப்போ ரெண்டாவது இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் தெரிகிற அளவுக்கு உங்களோட இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தும் ஒரு 4 பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதுலேயும் நம்ம முன்ன பண்ண மாதிரியே முன்ன என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களை ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் அந்த இப்போ நம்ம யாரோட பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணமோ ஸோ அவங்களோட ஒரு 4 இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணாலே போதும் ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னே என்னென்ன பண்ணமோ அதை தான் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அடுத்து லாஸ்ட் இருக்கிறதுல எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்கிற முடியும். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாத்தையுமே லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் வீடியோவை லென்த்தாகவே இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த 4 இதுலேயும் ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணி காட்டிட்டேனா. ஸோ லாஸ்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் கரெக்டாக நான் அதே மாதிரியே அந்த இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ அடுத்த இமேஜ். ஸோ அடுத்து எப்பயும் போல் டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்மளோட இமேஜஸ் ஆட் பண்ணி அடுத்து இந்த இடத்துல அந்த பர்சனோட ஒரு 4 இமேஜ். ஸோ இந்த லாஸ்ட் இதை மட்டும் நீங்களாக பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நான் முன்னாடி என்னென்ன சொன்னனோ ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.